தமிழ்நாடு ஆல்ரெடி நம்ம மண்டையில எல்லார் மேலயும் கடன் இருக்கு சார். நெறைய பேர் கடனே வாங்காதவங்க மண்டையில கூட கடன ஏத்தி வச்சிருக்காரு. இப்ப நெறைய ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்கீம் தான். ஆனா இவரு தான் செஞ்சேன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த வாங்குன இந்த 10,00,000 கோடி இவங்க என்ன செஞ்சாங்கன்னே தெரியலையே சார். அததான் இப்ப அண்ணாமலை அவர்களுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பணத்தெல்லாம் வாங்கி நீங்க என்ன செஞ்சீங்க? இதுக்கு நீங்க வெள்ளை அறிக்கை குடுங்கன்னு சொன்னா, கல்லூலி மங்கை மாதிரி உட்கார்ந்துருக்காங்களே தவிர, அதுக்கு உண்டான ஒரு பதிலே குடுக்க மாட்டேங்கிறாங்களே சார். நம்ம சத்துணவு திட்டம் எல்லாமே வந்து நானே நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசு தான் குடுக்குது. ஏன்னா நம்ம இது நாள் வரைக்கும் இங்க அப்படித்தானே கொண்டு வந்திருக்காங்க. ஆனா கடைசியில பார்த்தா, அதுக்குண்டான நிதி அந்த முட்டைக்கு காசு கூட சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் குடுக்குதுன்னு கேட்கும்போது, அப்ப நீங்க என்னதாடா செய்றீங்க? அப்ப இவங்க மீடியேட்டரா மட்டும் தான் சார் இருக்கிறாங்க. நமக்கே இதெல்லாம் தெரியாம இருக்கு பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுக்குற காசை வாங்கி மக்களுக்கு செலவு பண்றாங்க. அதுக்கு மேல போய் இப்ப 10,00,000 கோடிங்கும் போது எங்க கிடக்குது? இது எல்லாமே இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சார். பாஜக வந்து இன்னும் மக்கள்கிட்ட வந்து நல்லா கீழே அதாவது இவங்க மேல்மட்ட மக்கள்கிட்ட போயிட்டாங்க சார். மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ மிடில் கிளாஸ் மக்கள்கிட்ட நேர்ல வந்து விஷயங்களை ஃபுல்லா எடுத்து சொன்னாதான் சார் ஒரு மாற்றங்கள் ஏற்படும்.